மத நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தும் விதமாக திருவிழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு உதவிகள் செய்த இஸ்லாமியர்கள். கோவை கரும்புக்கடை சாரமேடு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோயிலில் 32ஆம் ஆண்டு பூச்சாட்டு திருவிழா நடைபெற்றது. இந்த திருவிழாவில் கலந்து கொண்ட பக்தர்களை ஜமாஅத்தே இஸ்லாமி ஹிந்த் அமைப்பும் மஸ்ஜிதுல் ஹூதா பள்ளிவாசல் நிர்வாகிகளும் இணைந்து திருவிழாவில் கலந்து கொண்ட பக்தர்களை வரவேற்று அவர்களுக்கு தண்ணீர், குளிர்பானங்கள், பிஸ்கட் மற்றும் பழவகைகள் போன்றவற்றை வழங்கினர். திருவிழாவில் பக்தர்களுக்கு உதவிகள் செய்த இஸ்லாமியரின் செயலை பாராட்டும் விதமாக இந்த செயல் மத நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தியது. இந்நிகழ்வில் ஜமாஅத்தே இஸ்லாமி ஹிந்த் மாவட்ட தலைவர் உமர் ஃபாரூக், செயலாளர் அப்துல் ஹக்கீம் மற்றும் ஹூதா பள்ளிவாசல் நிர்வாகிகள் ஜெய்லா, சிராஜ், அபு, அப்பாஸ், ஷாஜஹான் மற்றும் ஜமாத் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சாரமேடு ரோட்டிலே ஸ்ரீ தண்டுமாரியம்மன் கோவிலுடைய திருவிழா கடந்த ஒரு வாரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய நிறைவு விழா அன்று இந்த பகுதியிலே நம்முடைய முஸ்லீம்கள் அதிகமாக வாழக்கூடிய இந்த பள்ளிவாசல் பக்கமாக வருகை தந்தபோது ஜமாஅத்தே இஸ்லாமியின் இந்த பள்ளிவாசலுடைய மஸ்ஜிதுல் ஹூதா பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் அவர்களுக்கு வேண்டிய ஏனென்றால் கடும் வெயிலிலே அவர்கள் பயணம் செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு தண்ணீர் பாட்டில்கள், கூல்ட்ரிங்க்ஸ், உணவு வகைகள், பழங்கள், பிஸ்கட்டுகள் என்று சொல்லி அவர்களுக்கு பரிமாறிய விதம் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஊட்டியது. அங்கும் இங்குமாக ஒரு ஆறத் தழுவிக்கொண்டு ஒரு மத நல்லிணக்கத்திற்கு, ஒரு ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கியது. இன்னைக்கு பார்க்குறோம், மத துவேஷங்கள், மத வெறுப்புகளை பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலே நாம் எல்லாம் ஒரே மனிதர்கள், நாம் அண்ணன் தம்பிகள், மாமன் மச்சான்கள் என்கின்ற அடிப்படையிலே நல்லிணக்கத்தை பறைசாற்றுகின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்தது. எல்லோரும் இதை பாராட்டினார். இந்த நல்லிணக்கம், இந்த ஒற்றுமை மென்மேலும் ஓங்க வேண்டும், வளர வேண்டும். இந்த நல்ல நேரத்திலே கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவருக்கு.